பாகிஸ்தானில் என்ன நடக்கு அப்படிங்கிறது பாகிஸ்தான் இராணுவத்துக்கே தெரியலை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பாகிஸ்தானுடைய கைமீறி போகுது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக புரியுது. உலக நாடுகள் எல்லாருமே பலுச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது இப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா பாகிஸ்தான் முழுவதுமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட தீவிரவாத குழுக்களுக்கு இவ்வளோ நாள் பாகிஸ்தான் உதவி செஞ்சாங்க. திடீர்னு ஒரு குழுவை அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது இந்த நிலைமை தான் நமக்கு வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏகப்பட்ட தீவிரவாத குழுக்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிஎல்ஏ அப்படிங்கிற குரூப் செய்யக்கூடிய விஷயங்கள் நாளடைவில் ஒவ்வொரு குரூப்பினுடைய அந்த ஒரு ப்ரெஷருக்கு காரணமாக மாறலாம். அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, நம்மளால் ஏன் இது செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியும். ஆப்கானிஸ்தானிலிருந்து தெஹ்ரிக் தாலிபான்கள் அதிகமாக பாகிஸ்தானுக்கு எதிராக அடுத்த தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய இராணுவ கான்வே ஒன்று வரி வரியாக வண்டி போயிட்டுருக்கு. அந்த கான்வேயில் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு தற்கொலைப்படை தாக்குதல். அதில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 90 இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஎல்ஏ ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் சொல்கிறாங்க இல்லை 8 இராணுவ வீரர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு சொல்லி. பட் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் உண்மையான செய்திகளை பாகிஸ்தான் வெளியில் கொண்டு வர மாட்டுக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இம்ரான்கான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த ஒரு நிலைமை கூட கொஞ்சம் சரியாக தான் இருந்துச்சு. ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உண்மையான செய்திகள் வெளிவருவதே கிடையாது. அதுலேயும் இம்ரான்கான் அவர்களுடைய கட்சியை பற்றியோ இல்லாட்டி இந்த ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய செய்திகள் துளியும் வெளிவருவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பாகிஸ்தானில் இன்னைக்கு பலராலும் பேசப்பட்டு வருது. பிஎல்ஏ குரூப் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கூட ஒத்துப்போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகளை பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். நார்த் மெசிடோனியாவில் இன்னைக்கு ஒரு பெரிய தீ விபத்து. ஒரு நைட் கிளப்பில் தான் நல்லா பாட்டுலாம் பாடிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்ம ஊர்லலாம் இந்த புஸ்வானம் கொலவானம் அப்படிலாம் சொல்லுவோம்ல, ஃப்ளவர் போட், அது மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அது வந்து அதிகமாக ஸ்மோக்லாம் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான். அதை பற்ற வச்சுருக்காங்க ஸ்டேஜில். இப்போ எல்லா கல்யாண வீடுகள்லையுமே அப்படி இருக்கும். அது வந்து நம்ம போய் ஒரு மத்தாப்பு வச்சோ இல்லாட்டி ஒரு தீபத்தை வச்சோ ஏற்ற வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு கரண்ட் மாதிரி ஆன் சுவிட்ச் அமுக்குனாலே போதும், ஃபயர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்கும்போது கீழே எந்த விதமான தீ விபத்தும் ஏற்படலை. ரூஃபில் என்ன ஆயிடுச்சுன்னா தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. அதில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு 51 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 100க்கும் அதிகமான நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிற செய்தி வெளியான இந்த தருணத்தில் உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் காயமடைஞ்சிருக்காங்க என்பது தான். ஸோ ஒரு நைட் கிளப்பில் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் நிறைந்த ஒரு நைட் கிளப், அதுலேயும் ஒரு ஃபயர் ஒர்க்ஸை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பாடமாக வச்சுக்கோங்க. எல்லா இடங்களிலும், ஈவன் நம்ம இந்தியாவில் கூட இதே மாதிரியான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது நல்ல சீசன், அது ஏப்ரல் மே அப்படின்னு சொல்லும்போது வெயில் தகன்னு இருக்கும், எல்லாமே ட்ரையாக இருக்கும். சின்னதாக ஒரு தீப்பொறி விழுந்தால் கூட என்ன ஆகும் அப்படின்னா பத்திக்கிட்டு எரிஞ்சிடும். அதனால் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, பர்த்டேவாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், இல்லை டிவோர்ஸாக இருக்கட்டும், இப்போ அதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபயர் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை அங்கே ஏதாவது தீ ஏற்றுறீங்களா, தீபம் ஏற்றுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக ஏற்றிக்கோங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததாக ஹூத்திக்கு எதிரான அட்டாக் அப்படிங்கிறது அமெரிக்கா செஞ்சது தான். என்னப்பா ஹூத்திஸ் அதிகமாக இப்போ எதுவுமே செய்யலை, திடீர்னு பார்த்தா அமெரிக்கா ஒரு அட்டாக்கை நடத்தியிருக்கீங்க, தேவையில்லாத அட்டாக் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக ஹூத்திஸ் நிறைய காய் நகரத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக ஹூத்தி அடித்தா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அதனால தான் நானும் யூகேயும் சேர்ந்து ஹூத்திஸை அடித்தோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இந்த தாக்குதலில் 31க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைய குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதும், இதெல்லாம் வார் கிரைம்லேயே வராதா, இதெல்லாம் ஐநா சபையினுடைய பார்வைக்கே போகாதா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஹூத்திஸ் இதற்கு மீண்டும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னும், எங்களுடைய கடற்பரப்பில் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மட்டும்தான் செய்வோம்னு சொல்லியிருந்தோம், இப்போது நாங்கள் அதில் தான் உறுதியாக இருக்கோம். இந்த ஒரு தாக்குதல் காரணமாக எங்களுடைய முடிவுகளில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க ஹூத்திஸ். ஸோ ஹூத்திஸினுடைய அட்டாக் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அமெரிக்காவினுடைய விமானப்படை முழு தயாரெடுப்புடன் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ட்ரோன் தாக்குதல் வழியாகவும் இந்த தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட் சர்வேலன்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கா சுற்றி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலுக்கு பல நாடுகள் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதில் முதலாவது நாடாக ஈரான். ஹூத்திஸுக்கு எதிராக நீங்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் மனிதாபிமானமற்றது, எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் திடீர் தாக்குதல், அதுவும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீர்கள் அப்படிங்கிறது ஈரானுடைய கூற்று.
அரபுலக நாடுகள் பல நாடுகளும் இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செஞ்சது தவறே கிடையாது, சரிதான் அப்படிங்கிறதுல அந்த ஸ்டாண்ட்லேயே நின்றுட்டு இருக்காங்க. பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இராணுவ வீரர்களுடைய அந்த கான்வாயின் போது ஏற்பட்ட அந்த தற்கொலைப்படை தாக்குதல் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. அதே மாதிரி அந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஹைஜாக் அப்படிங்கிறத பண்ணாங்கல்ல, அதுலேயும் 100க்கும் அதிகமான ராணுவ வீரர்களை நாங்கள் கொன்றோம் அப்படின்னு சொல்லி BLA ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. எக்ஸாக்டாக 151 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த பக்கமாக பாகிஸ்தானுடைய ராணுவ செய்தி வெளியீடு என்ன சொல்லுது அப்படின்னா 3 ராணுவ வீரர்கள் தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ BLA குரூப் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ எவிடன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் BLA தனியாக ஒரு சோஷியல் மீடியா ஹேண்ட்லர்ஸ் அப்படிங்கிறதே வச்சுருக்காங்க. நம்மலாம் ஒரு போஸ்டர் செய்கிறதுக்கே கஷ்டப்படுவோம். BLA அவங்களுடைய நோட்டீஸ், வீடியோ இதெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணி அந்த பாகிஸ்தானுக்கு எதிராக சோஷியல் மீடியாவில் எல்லாமே பதிவேற்றம் செய்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ டெக்னாலஜி நம்ம கையில் மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் கிளர்ச்சியாளர்கள் கையிலும் இப்போது டெக்னாலஜி சுலபமாக இருக்கிறது. அங்கேயும் எடிட்டர்ஸ் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க என்பது நம்ம இதனால் பார்க்க முடிகிறது. முதல்லலாம் ஆங்கிலம் பேச இப்போ நிறைய பேர் கம்பேர் பண்ணாங்க. பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் பேசக்கூடிய ஆங்கிலத்தை விட BLA குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சியாளர்கள் பேசக்கூடிய ஆங்கிலம் ரொம்ப சரளமாக இருந்தது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஒரு செனேரியாவில் எப்படி BLA குரூப் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக செயல்பட போகிறார்கள், இதை பாகிஸ்தான் எப்படி முறியடிக்கப் போகிறார்கள். நேற்று தான் ஒரு $1 பில்லியன் அமெரிக்க சீனா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி மறுபடியும் பாகிஸ்தானுக்கு சப்மரைன் அப்படிங்கிறத சீனா கொடுத்ததாக அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. இது எல்லாமே சீனா பாகிஸ்தானுடைய உறவில் எந்த மாற்றமும் கிடையாது. சிபெக் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோரில் தொய்வு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக சீனா செய்யக்கூடிய வேலையாக கூட இருக்கலாம். ஆனால் உள்ளூர சீனாவுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இந்த குவாடர் துறைமுகம் அப்படிங்கிறதும் பலுச்சிஸ்தான் மாகாணம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த BLA அப்படிங்கிற குரூப்பை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் தேடி வருகிறார்கள். ஆனால் இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கிறது பாகிஸ்தானுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய டேஞ்சர். ரஷ்யா உக்ரைன் வாரை பற்றி துருக்கியினுடைய எர்டகன் அவர்கள் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பாராட்டியும் எர்டகன் அவர்கள் பேசியிருப்பது இப்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு துருக்கி ரொம்ப முழு மனதுடன் அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றமாக அரபுலக நாடுகள் பார்க்கிறார்கள். சிரியா பிரச்சனை பற்றியும் துருக்கி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்பதும், ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய சீஸ்ஃபயர் ஃபேஸ் 2 டிலே அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன்லையும் துருக்கி ஈடுபடும் என்கிற எக்ஸ்ட்ரா தகவலும் வெளியாகி இருக்கின்றன. ஹூத்தியினுடைய பல லீடர்ஸை நாங்கள் கொன்னுட்டோம். அமெரிக்காவினுடைய பகிரங்க அறிவிப்பு ஈரானுக்கு எதிராக. நாங்கள் ஏகப்பட்ட லீடர்ஸை கொண்டுட்டோம். இதற்கு பிறகு எங்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் இருக்கிறது ஈரான் தான், ஈரானுடைய பல தலைவர்கள் தான். எதுக்கும் அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக எந்த காய் நகரத்திலையும் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஈரான் கொஞ்சம் நாட்களாகவே ஹூத்தியிலிருந்து ரொம்பவே தள்ளி இருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஹூத்திஸினுடைய இந்த இழப்புக்கு ஈரான் பதிலடி கொடுப்பார்களா என்று கேட்டால் இல்லை அப்படின்னு தான். ஆனால் இதற்கு ஹூத்திஸ் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. மியான்மர் மிலிட்ரி இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் 27 மனிதர்கள், சாதாரண குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மியான்மர்லையும் இதே இராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனாலும் மக்கள் கொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஐநா சபை வேடிக்கை மட்டுமே பார்க்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கத்தார், ரஷ்யா 2 நாடுகளும் அவங்களுடைய இரண்டு நாட்டு உறவை எப்படி மேம்படுத்தலாம் என்பதற்கான டிஸ்கஷன்ல இன்று ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நியூசிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டரை சந்தித்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 2 நாட்டு உறவில் அடுத்ததா என்ன அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன்ல ரொம்ப முக்கியமான கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் 2 நாடுகளுடைய அடுத்தடுத்த வளர்ச்சி பற்றியான டிஸ்கஷன் சீக்கிரமாக பிரஸ் மீட்ல சொல்லப்படும் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் இந்த வாரம் பேசிக்கொள்வார்கள். கண்டிப்பா இந்த உக்ரைன் யுத்தத்தை பற்றி 2 தலைவர்களும் இந்த வாரம் பேசிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஹமாஸை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அவங்க அந்த டனல் நெட்வொர்க்கை தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க என்கிற தகவல் இஸ்ரேலுக்கு கிடைத்திருப்பதாகவும், இதுவரையிலும் அவங்க தோண்டுதலை நிப்பாட்டில் அவங்களுடைய டனல் நெட்வொர்க் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்குது என்கிற தகவல் இஸ்ரேலுக்கு கிடைத்திருப்பதால் மீண்டும் காசா பகுதிகளில் இஸ்ரேல் ஸ்ட்ரைக்ஸ் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகின்றன. இஸ்ரேலுக்கு 3 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை அமெரிக்கா கொடுக்க போவதாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இஸ்ரேலுக்கு எதிராக எதிரிகள் நடத்தக்கூடிய தாக்குதலிருந்து இஸ்ரேலை காப்பாற்றுவதற்காகவும் இந்த 3 ஃபைட்டர் ஜெட் இஸ்ரேலுக்கு உதவியாக இருக்கும் என்பது அமெரிக்காவினுடைய கருத்து. கனடாவினுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னே அவர்கள் இன்னைக்கு
ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையை வைத்து தான் அமெரிக்காவை எதிர்த்து அமெரிக்காவுக்கு நிகராக நம்மளால் செயல்பட முடியும் என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறார். பிரான்சும் பிரிட்டனும் சேர்ந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை உக்ரைனுக்கு அனுப்புறதா ஒரு செய்தி வெளியானது. அதற்கு மேக்ரோன் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். நிறைய ராணுவ வீரர்களை நாங்கள் அனுப்பலை, பட் இப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது, அது கொஞ்சோண்டு ராணுவ வீரர்களை அனுப்பி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸாக டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் போகிறோமே தவிர ஏகப்பட்ட ராணுவ வீரர்களை அனுப்பி நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபடவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ரமதான் மாதத்தினுடைய முதல் 10 தினங்களில் துபாய் போலீஸ் 33 பிச்சைக்காரர்களை கைது செய்திருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.